வந்தவங்களுக்கு மட்டும். மேடம் சார் லேடிஸ் ஜென்ஸ் வந்தாங்க. புதுசா வந்திருக்கீங்க. யாரு லெக்ஸ் போட்டு குடிக்கிறது? யாரு சினிமா நட்சத்திரம்? யாரு லெக்ஸ் சோப்பு? லெக்ஸ் ஒருத்தருமே கூட குடிக்கிறது இல்லையா? இதுக்கு ஏதாவது சொல்ல போறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவேன். லெக்ஸ் போட்டு யாரா குடிக்கிறீங்களா? ஒருத்தருமே இல்லையா? சிந்தால் ஓ அது மாதிரி லெக்ஸா நீங்க அதான் சார் அழகா இருக்காரு. அவங்க கூட பாட்டு கொடுங்க. சிந்தால் ஹமாம் மெடிக்ஸ் மைசூர் சைலட் லைபாய் எந்த சோப்பு நீங்க போட்டு குளித்தாலும் சரி. பூஜா வந்து கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. கையை தூக்கி பார்த்தாலும் நாங்க சொல்ற அத்தனை உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம். சரிதானே? சரிதானே? சரி எல்லாம் உள்ள கரெக்டா கேக்குறீங்க. இல்ல வெந்தமா வேலை போயிட்டு பார்த்துருக்கோம் கேட்டுருக்கேன். ரைட். அப்போ யாராவது அந்த சோப்பா என்ன எழுதிருக்கான்னு பிடிச்சிருக்கீங்களா? படிக்கவே இல்லை. சூப்பர். பக்கத்துல யாராவது படிச்சிருந்தா அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. வீட்டுல யாராவது படிச்சிருந்தா கேளுங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்க குடிச்சிட்டு இருக்க சோப்ப கவரோட வாங்கி பாத்தீங்கன்னா என்ன சோப்பு எழுதிருக்குன்னா டாய்லெட் சோப்பு எழுதிருக்கும். என்ன சோப்பு? நான் வீட்டுக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். இல்ல கம்பெனில யாராவது போட்டு போட்டவங்க உங்க கூட்டமா யாராவது பிரிண்ட் பண்ணாங்க? கம்பெனி அவன் பிரிண்ட் பண்ணி தான் அனுப்புறான். அவன் தான் ரெகுலரா அனுப்புறான். என்ன சோப்பு நம்ம பார்க்க மாட்டோம். காரணம் டிவி. உங்கள் மேனியில் எதை போல ஆக வேண்டும்னா ஒரு அக்னி காமிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அங்கே க்ளோஸ் கம்ந்துருவோம். அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. டாய்லெட் சோப்பை தான் குளித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் டிவி. அது எல்லாம் யார் தயார் பண்றானா? இந்த மண்ணை கெடுத்தவன் யாரோ அவன் தான். மனிதனுக்கு உச்சந்தலை இருந்து உள்ளங்கால இருக்க அத்தனை மெடிசனுக்கும் தாய்மொழி கொடுக்கிற யாருன்னா அவன் தான். நீங்க பல்லு வைக்கிற பேஸ்ட் குளிக்கிற சோப்பு